நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். மேரேஜ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து எனக்கு பர்சனலா அது எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத நான் வந்து எப்பவுமே யோசிப்பேன். ஸோ ஒரு 2 பேருக்கு இடையில வந்து செட் ஆகல அப்படின்னு அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேரேஜ் மட்டும் போயிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாமே அதுல அவங்க ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அவங்க டைமா இருக்கட்டும், எல்லாமே அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்ம மேரேஜ்ன்ற அடுத்த ஸ்டேஜ் போகும்போது. ஸோ அதுக்கு முன்னாடியே 2 பேருக்கு இடையில வந்து செட் ஆகல, இல்ல பேசும்போதே இல்ல இதுக்கு மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அது பிரிஞ்சு போறது நான் ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அண்ட் அது பெயின்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருந்தது. எனக்கு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் இருந்த அந்த பெயின் இருந்தது. ஏன்னா அது எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே அது ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு. உள்ள என்ன நடந்தது அந்த 2 பேருக்குள்ள அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். மேரேஜ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து எனக்கு பர்சனலா அது எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத நான் வந்து எப்பவுமே யோசிப்பேன். ஸோ ஒரு 2 பேருக்கு இடையில வந்து செட் ஆகல அப்படின்னு அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேரேஜ் மட்டும் போயிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாமே அதுல அவங்க ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அவங்க டைமா இருக்கட்டும், எல்லாமே அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்ம மேரேஜ்ன்ற அடுத்த ஸ்டேஜ் போகும்போது.